அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காளான் போண்டா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, காளான் 1/4 கிலோ, கடலை மாவு 300 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 8, மிளகு பொடி ஒரே ஒரு ஸ்பூன், இஞ்சி சின்ன துண்டு, கொத்தமல்லி தழை 1 கட்டு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. தோல் எடுத்து உப்பு சேர்த்து பொடியாக பிசைஞ்சு வச்சுக்கிடணும். பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை இவற்றெல்லாம் நல்லா நைஸாக நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் மிக்சியில் வேணால் போட்டு எடுத்துக்கிட்டு எல்லாம் காளான்லாம் பொடி பொடியாக நறுக்கி எண்ணெய் விட்டு வதக்கி வச்சுக்கிடணும். மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது எல்லாமே மசாலா எல்லாம் வதக்கி வைத்திருக்குள்ள காளான், மிளகாப்பொடி, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடணும். சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடணும். அப்புறம் கடலை மாவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டோன்னா எண்ணெய் காய்ஞ்ச உடனே இந்த உருண்டைகளை கடலை மாவில் நல்லா உள்ளே போட்டு தோய்த்து எடுப்போம்ல, அதே மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு சிவக்க வெந்தது எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு டிஃபனுக்கு எல்லாம் சுவைமிக்க காளான் ரெடி ஆயிரும். எல்லாருமே பண்ணி பாருங்கள். இது கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். குட் பை.